ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லியே தீரணும் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட வந்திருக்கேன். அதாவது நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க. ஓகேங்களா, நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எப்போ இருந்து பேசிகிட்டே இருந்தார். எனக்கு ஒரு வாட்டி 1 மில்லியன் வியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா மட்டும் பேசிட்டு இருந்தார். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு 1000 வியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனல் வந்து 1 lakh வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 3000 வியூஸ் போச்சு. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ் எல்லாம் போச்சு. அப்புறம் பர்த்டே வியூஸ் எல்லாம் பண்ணியிருந்தார். ஓகேங்களா, இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் வந்து 9:36 வந்து மெசேஜ் பண்ணார். நான் அடுத்த 9:36 பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா, ப்ரோ என்னது ப்ரோ இது அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 28 ஏப்ரல் வந்து, அதாவது இன்றைக்கி டேட் 28 ஏப்ரல், இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரிமூவ், அதாவது காப்பிரைட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எப்படி ப்ரோ ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தார். நான் வந்து சொல்லியிருந்தேன் ப்ரோ உங்களுக்கு வந்து காப்பிரைட் தந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு இன்னும் தெரியலை. ஓகேங்களா, காப்பிரைட்னா என்ன, எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தார். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு காப்பிரைட்னா நீங்கள் ஒருத்தவங்களோட வீடியோவை அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க நினச்சா காப்பிரைட்டு தரலாம். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் வந்து ஃபன் என்டர்டெயின்மெண்ட் காண்டவோ அப்படி இல்லைனா கிரிட்டிசைஸ் பண்ணவோ அது அப்படி வேணால் யூஸ் பண்ணலாமே தவிர அந்த வீடியோவை அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணுறது, எதுவுமே எடிட் பண்ணாமல் போடுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொருத்தவங்க வீடியோ போட்டிருப்பாங்க, அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வியூஸ் 2000 வியூஸ் தான் போயிருக்கும். அதை எடுத்து இன்னொருத்தவங்க போட்டிருப்பான், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வியூஸ் போயிடும். அது வந்து வயிற்றுச்சப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காப்பி ஸ்ட்ரைக் வந்து தருவாங்க. இப்படி வந்து நிறைய விதத்தில் வந்து பிடிக்கலனா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு தந்துடுவாங்க. ஓகேங்களா, நான் சொல்லியிருந்தேன் ப்ரோ காப்பிரைட் தந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க தான் கைஸ் ரிமூவ் பண்ண முடியும், நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்கலாம். ஓகேவா, நான் பண்ணது தப்புங்க, சாரி மன்னிச்சிடுங்க, இந்த ஒரே டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எடுத்து விட்டுருங்க காப்பிரைட்டை அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருந்தேன் இப்போயே நான் வீடியோ போகிறேன் அப்படின்னு. அவங்களே பார்த்தீங்கன்னா தந்துருக்கோம் அட்டன் காப்பிரைட் ஸ்கூல் அப்படின்னு இருக்குல்ல, அதை நீங்கள் தந்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல தரலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா 7 நாள் வீடியோ போட முடியாது. செகண்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா ஐ திங்க் 2 வாரம் வீடியோ போட முடியாது. 3வது காப்பிரைட் ஸ்ட்ரைக் இருந்துச்சுன்னா சேனலை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, பட் உங்களுக்கு 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தும் நீங்கள் 7 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்ககிட்ட வந்து கேட்கலாம், என்னோட சேனலை காப்பிரைட் எடுத்து விடுங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா, முன்னாடி அப்படி இல்லை, இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது. 7 நாள் வரை வெயிட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நான் கேட்டிருந்தேன் அந்த வீடியோ எத்தனை வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2000 வியூஸ் தான் போயிருந்துச்சுன்னே கேட்டிருந்தேன். ஓகேங்களா, அந்த சேனலோட வீடியோ லிங்க் இதுதான். ஓகே, நீங்கள் இந்த சேனலில் இருந்து வீடியோ எடுத்து போட்டால் நிறைய பேருக்கு வந்து வரல. ஓகேங்களா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரீப்பி ஃபேக்ட்ஸ், ஓகேங்களா, அது க்ரீப்பி ஃபேக்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் தான் பார்த்தீங்கன்னா எடுத்து போடுவார். அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து வந்ததே கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் தான் போடுவார். க்ரீப்பி ஃபேக்ட்ஸு அவர் சேனல்னே மாற்றிட்டான்னு நினைக்கிறேன் நண்பா. ஓகேவா, க்ரீப்பி ஃபேக்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சேனல் தான் எடுத்து போடுவார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ 61 லட்சத்துக்கு சப்ஸ்கிரைபர்ஸ். இதை வந்து நம்ம நிறைய பேர் போட்டிருப்போம். ஓகேங்களா, பட் இவருக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருக்கு. ஓகேங்களா, நான் வந்து அதுக்காண்டி தான் சொல்கிறது, டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் மற்றவங்க வீடியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு கிரெடிட் அப்படிங்கிறது ஒன்று கொடுங்க நண்பா. ஓகேங்களா, வந்து கிரெடிட் கொடுங்க, நான் இந்த சேனல் தான் எடுத்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு மெயில் ஐடியை டம்மியாக கொடுத்தவங்கன்னு சொன்னேன், அவர் கொடுக்கல. அதான் அவன் டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருந்தேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து கிரெடிட்டும் கொடுக்கல, உங்களை காண்டாக்ட் பண்ண மெயில் ஐடியும் கொடுக்கல. இப்போ நீங்கள் மேபி மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்க, ஏதாச்சும் காப்பிரைட் ஒன்றா மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, சரி நம்ம மெயில் ஐடி தந்திருக்கான், ஒரு வாட்டி போய் காண்டாக்ட் பண்ணிப்போம், காண்டாக்ட் பண்ணி ரிமூவ் பண்ண சொல்லுவோம். அவன் ரிமூவ் பண்ணாத பட்சத்தில் நம்ம காப்பிரைட் கொடுப்போம்னு 90% நினைப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் ரெண்டுமே பண்ணல ப்ரோ. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த அட்டன் காப்பிரைட் ஸ்கூலில் போங்க. அவங்ககிட்ட என்ன ப்ரோ நான் வந்து கொடுக்குறது, எனக்கு ஐடியாவே இல்லை ப்ரோ, நான் என்ன ப்ரோ அவங்ககிட்ட கொடுக்குறது அப்படின்னா சாட் ஜிபிடியை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா, சாட் ஜிபிடியில் ரைட்டு அப்படின்னு கொடுத்து அட்டெண்ட் காப்பிரைட் ஸ்கூல், ரைட்டு ரிமூவ் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு ஃப்ரம் ஓனர் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நம்மளோட சாட் ஜிபிடி ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லும். ஓகேங்களா, இஃப் யூ ரிசீவ்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆன் யுவர் கண்டென்ட் பிலீவ் தட் இஸ் வாஸ் இஷ்யூஸ் அண்ட் எரர் the resolve issues contacting copyright owner identity copyright. இது வந்து எப்படி காப்பிரைட் தர்றதுன்னு. ஓகேங்களா, நம்ம அந்த ஓனர் மட்டும் எடுத்துட்டோம்னா சாட் ஜிபிடியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா வழியை சொல்லும். ஓகேங்களா, எந்த மாதிரி கொடுத்தா ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு. ரைட் ரிமூவ் காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு வந்தது. ரிமூவ் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள், டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்பெசிஃபை கஸ்டமர்ஸ். ஓகேங்களா, ஐயோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ், நம்ம எப்படி கேட்கணும்னா ரைட் மெயில் ஃபார் ரிமூவ் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா ஒரு மெயில் வந்து ரெடி பண்ணும். ஓகேங்களா, ஒரு மெயில் மாதிரி பார்த்தீங்கன்னா எடுக்கும். ஓகே, டியர் காப்பிரைட் ஓனர் அந்த நேம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தர்றாங்கல்ல
ஐ ஹேவ் அஷ்யூர் ஐ ஹேட் இன்டென்ஷன் அப்படின்னு ஒன்று இதில் வர்றதை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லை ப்ரோ நானே ஓனாலாம் எழுதுவேன் இங்கிலீஷ் அப்படின்னா நீங்கள் அதையும் கொடுத்து எழுதலாம். அப்படிலாம் ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கல் எழுதலாம். ஓகேங்களா? மேபி பார்த்தீங்கன்னா 90% நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தந்துடுவாங்க. ஓகேங்களா? நான் நாளைக்கு ஒரு வீடியோ போகிறேன் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராமல் இருக்கும்னா நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ண அப்படின்னு நான் சொல்கிறேன். மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது. ஓகேங்களா? இது இப்போதைக்கு இது பண்ணுங்கள் நண்பா. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தவங்க இந்த மாதிரி வந்து சாட் ஜிபிடியோ இல்லைனா உங்கள் ஓன் நாலேஜ் வச்சோ நீங்கள் அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். மெயில் பண்ணுறப்ப ரிமூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோக்காண்டி தான். நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ப்ரோ இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. மேபி இந்த சேனல் வந்து யூஸ் பண்ணுறவங்க இனிமேல் தவிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த சேனலோட நேம் பார்த்துக்கோங்க, சிஜி மீட்டப் சேனல். ஓகேங்களா? நானே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் இந்த சேனலில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் தான் வீடியோ பற்றி இருக்குமே ரொம்ப நன்றி. டாடா பாய். பாய் செய்யுங்க.